ஓஹோ, அப்படியா? தங்கம், பாட்டி சொன்ன கதையில அலாவுதீனுக்கு கிடைச்ச அற்புத விளக்கு மாதிரி இதை தேய்ச்சா பூதம் வருமா? போடா லூசு, அது அந்த காலத்து அற்புத விளக்கு. இது ஏதோ அகல் விளக்கு. அந்த அற்புத விளக்க தேய்ச்சா பூதம் வரும். ஆனா இந்த அகல் விளக்க தேய்ச்சா ஒரு புண்ணாக்கும் வராது. கையெல்லாம் புண்ணாத்தான் போகும். வா வா, அங்க கொண்டு போய் வச்சு தேய்ச்சி பார்ப்போம். டேய் அப்புசாமி, வேணாண்டா, அதை போட்டுட்டு வா, வீட்டுக்கு போவோம். சும்மா தேய்ச்சி பார்ப்போம். பூதம் வந்துட்டா நான் ஓடி போயிடுவோம்ப்பா. பயந்தாங்கோழி, நான் தைரியமா நின்று பூதத்துக்கிட்ட நிறைய கேட்பேன். கிழிப்ப. முதல்ல அகல் விளக்க தேய்டா. தேய்க்கிறேன். பார்த்து பார்த்து. குழந்தைகளே, உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். நல்ல பூதமா நீ? ஆமா ஆமா, நீ எப்படி இந்த அகல் விளக்குல இவ்வளவு நாள் இருந்த? அது பெரிய கதை. அகல் விளக்கை ஏற்றி வைத்திருந்தால் ஒளியாய் வந்திருப்பேன். உரசியதால் இப்படி உருவமாய் வந்திருக்கிறேன். அது இருக்கட்டும், உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு சாமி, கேள். அட, அவன் பேரை கூட தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஆமாம் தங்கம். போச்சுடா, தங்கம் பேரும் தெரியுமா? அப்ப நீ எல்லாம் தெரிஞ்ச பூதமா? ஆமாம். பூதம், அலாவுதீன் கதையில வந்த பூதம் அவனுக்கு பொண்ணு பொருள் வைரம் எல்லாம் தந்ததா எங்க பாட்டி கதையில சொன்னாங்க. அது அந்த காலத்து பூதம். இப்போது விற்கும் விலைவாசி தங்கம் எல்லாம் என்னால் தர முடியாதல்லவா? பாவம், பூதம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு போல இருக்கு. இந்த மாதிரி பூதம் எல்லாம் அந்த காலத்திலேயே தங்கம் வைரம் வெள்ளி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்ததுனாலதான் இப்ப தங்கம் எல்லாம் கூடி போச்சு போல் இருக்கு. பூதம், குழந்தைங்க எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். வேற என்ன வேண்டும்? ஓசோன் மண்டலத்து ஓட்டைய அடைக்கணும். பூமி வெப்பமாகிறத உடனே தடுக்கணும். பூகம்பம் சுனாமி புயல் வெள்ளம் வராம இருக்கணும். இதெல்லாம் உன்னால முடியுமா? இப்படி ஓசோன் மண்டலம் ஓட்டையானதற்கும் புவி வெப்பமானதற்கும் யார் காரணம்? யார் காரணம்? மனிதர்களாகிய நீங்கள் தானே காரணம். நன்றாக இருந்த பூமியை நாசமாக்கியது யார்? நீர்வளம் மண்வளம் எல்லாவற்றையும் நாசப்படுத்துவது யார்? நீங்கள் தானே. உங்களுக்கு பயனளிப்பதற்காக இயற்கை தந்த பஞ்சபூதங்களை பாழாக்கியது யார்? பஞ்சபூதமா? அப்படின்னா? ஆமா, நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு, இந்த பஞ்சபூதத்தையும் பஞ்சராக்கிவிட்டு மொத்த பூதத்தையும் கெடுத்து குட்டிச்சுவராக்கிவிட்டு இந்த ஒற்றை பூதத்திடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களை நினைத்தால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. பூதம், அதை கெடுத்தது நாங்க இல்ல, நாங்க சின்ன பிள்ளைங்க. பெரியவங்க தான் அதையெல்லாம் கெடுத்துட்டாங்க. கெடுத்தவர்கள் தானே அதை சரி செய்ய வேண்டும். அப்ப உன்னால ஒண்ணும் செய்ய முடியாதா? சுற்றுச்சூழலை சரிப்படுத்த முடியாதவர்களை அழிக்க வந்த பூதம் நான். சூழலை பாதுகாக்க தவறுபவர்களுக்கு தண்டனை கொடுக்க வந்த பூதம் நான். ஐயோ, விளக்க தேய்ச்சி வில்லங்கத்தை உண்டாக்கிட்டியேடா ஆக்கங்கட்ட அப்புசாமி. பூதம், நீ என்னதான் செய்வ? முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். சொல்லு சொல்லு. சுற்றுச்சூழலை காக்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முயற்சி செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? நச்சுகள் நிறைந்த பிளாஸ்டிக் ரப்பர் டயர் போன்றவற்றை எரிக்காமல் மறுசுழற்சி முறையில் பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இழந்தது போக இருக்கும் இயற்கை வளத்தையாவது பாதுகாக்க வேண்டும். சரி. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நீர்க்கழிவுகள் புகை போன்றவற்றை சுத்தப்படுத்தி வெளியேற்ற வேண்டும்.
வாகனங்களிலிருந்து அதிக புகை வராத அளவுக்கு அதனை பராமரிக்க வேண்டும். வீடுகளில் பயன்படுத்தும் எரிபொருள்களையும் முறையாக சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். நடந்து போக வேண்டிய குறைவான தூரத்துக்கெல்லாம் பெட்ரோல் டீசல் போடும் வாகனங்களை எடுத்து போகாமல் சைக்கிள் போன்ற வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். அல்லது நடந்தே போகலாம். சொந்த வாகன பயன்பாட்டை குறைத்து பொது போக்குவரத்தை எல்லோரும் பயன்படுத்தலாம். டூ வீலரு காரை எல்லாம் வீட்லயே விட்டுட்டு